ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோலாபட் கோடியூரில் புதன்கிழமை சந்தை நடக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த சந்தையில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒரு அட்ராசிட்டி வாரம் பண்ணுவாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வாரம் வருவாங்க. இங்கே வந்து போட்டி குழம்பு வச்சு அவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு பேசின்னு கலாச்சிட்டு ஜாலியாக போகிறது எப்பவுமே ஒரு வாரம் வழக்கமாகவே வச்சுட்ருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம காலையில் சந்தைக்கு போயிடணும். நண்பர்களும் காலையிலே வந்துட்டு இருந்தாங்க. நான் கூட இவங்க போட்டியெல்லாம் வாங்கி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அதுதான் நடக்கலை. இவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க, வாங்கினாங்க, அங்கேயே செஞ்சு அங்கேயே நம்மலாம் எப்படி வந்து தோட்டத்திலோ இல்லை அங்கே வெளியெல்லாம் போயிட்டு அப்படியே வச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து சாப்பிடுவோம், பெரிய வாழையில் எல்லாம் போட்டு. ஆனால் இவங்க இங்கேயே அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயே செஞ்சுட்டு இங்கேயே ஃப்ரெண்ட்ஸுங்களோட டேபிளெல்லாம் இழுத்து போட்டுன்னு இப்போ நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்கண்ணே, எப்பவுமே வருவீங்களா இல்லை? எப்பவுமே வருவோம். மாம்பழம் இங்கே தான் வர்றது. எப்பவுமே இங்கே சமைச்சு இங்கே சாப்பிட்றதா கொஞ்சம் ஒரு டேஸ்ட். நம்மளுக்கு எங்கேயும் வெளியே அவுட்டர்லாம் போய் சாப்பிட்றது இல்லை. திருப்தியாக வரும், திருப்தியாக சாப்பிட்றோம், திருப்தியாக போகணும். இங்கே வந்து கறி எடுத்துன்னு வருவீங்களா இல்லை பக்கத்தில் எங்கேயா கறி? இங்கேயே கறி எடுப்போம், இங்கேயே கறி எடுத்து இங்கேயே செய்வோம். மோஸ்ட்லி இங்கேயே சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வருவோம், ஃபுல்லாக சாப்பிடுவோம், செய்வோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். மொத்தம் எத்தனை பேர் வருவீங்க? மோஸ்ட்லி வந்து ஒரு 8 மெம்பர்ஸ் 10 பேர் கிட்ட வருவோம். ஹாப்பியாக சாப்பிடுவோம், ஹாப்பியாக பார்சல் கேஸ்லாம் வாங்கிட்டு ஃபேமிலிக்கு வாங்கி போவோம். கறியெல்லாம் நல்லா வச்சு பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம், பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க. அருமையாக நம்ம கேட்குற மாதிரி செஞ்சு தராங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா சந்தைக்கும் போவீங்களா இல்லை புதன்கிழமை மட்டும்? புதன்கிழமை சந்தைக்கும் வருவோம், எல்லா சந்தைக்கும் போவோம். மோஸ்ட்லி ஆனால் இங்கே லைக் என்ன ஊர் பக்கத்தில் இருக்கிறனால ஹாப்பியாக வந்து போவோம். எல்லாம் என்ஜாய் பண்ணி லோக்கல் பாய்ஸ் தான். சரி, இவங்ககிட்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதை பார்க்கும்போது இதை கேட்கும்போது எனக்கு என்னுடைய நண்பர்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. இது எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஃபீல் ஆகியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைக் வந்து நம்மளாம் எப்போவுமே வந்து தோட்டத்தில் போயிட்டு சின்ன காடு, ஏரி, குளம், ஆறு இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு நம்ம கறியெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்றது வழக்கம், நண்பர்களோட வாரத்தில் ஒரு டைம். ஆனால் இந்த ஒரு கேங் லோக்கல் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு டைம் வந்து இங்கே புதன்கிழமை சந்தையில் வந்து இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபன்னாக நிகழ்வு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதே மாதிரி ஒரு ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டைம்ஸ் பாபு. நீங்கள் ஒரு டைமாவது புதன்கிழமை சந்தைக்கு வந்து எங்கே கறி குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி சந்தைக்கறி, வேறு எந்த சந்தைக்கறி நல்லாயிருக்கும், எந்த ஊரில் சந்தைக்கறி நல்லாயிருக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா நாம் அடுத்த சந்தையில் நான் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பை guys, see you on next video guys. Thank you so much. Bye and see you on video.